வெல்கம் டு விம்மி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 40+ ஏஜ் ஆகியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். சீனியர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தில் டிஎன்விஆர்சி மூலிமா ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். இதில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்விஆர்சினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் வாலண்டியர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பனல்மெண்ட் மாதிரி டிஎன்சிடிடபிள்யூ வந்து அதுக்கு கீழே டிஎன்விஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கு. இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆட்களை வந்து சேகரித்து வச்சுப்பாங்க. நம்மளுக்கு எப்போ எதில் ரெக்ரூட்மெண்ட் தேவையோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆட்களை வந்து சேகரித்த ஆட்களை நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதுதான் இந்த நிறுவனம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து சீனியர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிள் வந்து பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு குறைவாக இருக்கணும். அதாவது வித்தின் 45 இயர்ஸாக இருக்கணும். 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதோட தகுதிகளில். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜி, எய்தர் நீங்கள் வந்து எம்எஸ்டபிள்யூ, எம்பிஏ இல்லை ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அது மாஸ்டர் டிகிரி பண்ணலன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் வர மாட்டீங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? டிகிரி மட்டும் பண்ணிவிட்டு இருந்தவங்க யாரும் இதுக்கு பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து இவங்க வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெகுலர் மோடில் கண்டிப்பாக இருக்கணும், கரஸில் பண்ணிக்கக்கூடாது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும். அது எதில் இருக்கணும்னா கவர்மெண்ட் செக்டார்லேயோ எய்தர் என்ஜிஓ செக்டார்லேயோ நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், 10 வருஷத்துக்கு மேலே, சரிங்களா? இந்த எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக மெயின். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 45 இயர்ஸ் இருக்கணும், பிஜி பண்ணிக்கணும் ரெகுலர் மோடில். தேர்ட் ஒன் வந்து அது 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஃபோர்த் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நல்லா வெல்வெஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராம் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, கான்செப்ட் நோட்டு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஃபோர்த் எலிஜிபிலிட்டி. இது கண்டிப்பாக மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தெரியாமல் இந்த போஸ்ட்குள்ளே நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஸ்கில் வந்து பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கிற பர்சன்ஸு இந்த இதுக்கு வந்து தகுதியானவங்க. ஸோ அதனால் இந்த 4 பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்ட்டு. கம்ப்யூட்டர் தெரியாமல் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியில் வர மாட்டீங்க. ஸோ கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் எக்ஸல்லாம் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் பெட்டரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி டு கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி டு கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதே மாதிரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கணும். இது இருக்கிறவங்க எலிஜிபிலிட்டி. என்ன சார் இவ்வளோ சொன்னீங்களே, ஆனால் இதுக்கு அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்றீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எதுவுமே இதில் இல்லை. அப்ளிகேஷன் ஃபீ வந்து இதுக்கு 0. நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டாவை இப்போ நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற மாதிரி உங்கள் பயோடேட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த tnvrc@yahoo.co.in உங்கள் பயோடேட்டாவை நீங்கள் மெயில் பண்ணால் போதும். அவங்க உங்களோட அப்ளிகேஷனோட குவாலிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டி தான் பார்த்து அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வேறு எதுக்கும் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் அலாட் பண்ணியிருக்கான். ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. அந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கானது நினச்சி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம விம்மி அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.